புத்தகங்களை வாசிக்கும் புத்தகங்களை நேசிக்கும் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் வந்து தொடர்ந்து சினிமா அண்ட் புக்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா புக் ஷாப்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இரவி புக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் ஷாப்புக்கு வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜம்னா இருக்காங்க. ஹாய்மா. ஹாய். ஹாய். இரவி புக்ஸ் எங்கே மேம் இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. இரவி புக்ஸ் எங்கே இருக்குது? ரைட் நவ் வந்து சாலிகிராமம்ல வி ஹேவ் அ புக் ஸ்டோர். ஓகே நீங்கள் எதுனாலும் அவங்க வாங்கிக்கலாம். அது இல்லாமல் புக்ஸ் வாங்கணும்னா வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பரில் நீங்கள் ஆன்லைன்லேயும் வி ஹாவ் வெப்சைட் இருக்குது. ஓகே இன்ஸ்டாகிராமில் 2-3 அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ஓகே எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். இப்போ நம்மக்கிட்ட வந்து என்ன மாதிரியான புக்ஸ்லாம் இருக்குண்ணா? எல்லா புக்ஸும் இருக்குது. லிட்ரேச்சர் ஓகே இப்போ ரைட் நவ் ட்ரெண்டிங்கில் இருக்க புக்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்குறாங்க. ஓகே நம்ம அது பண்ணல. பட் ஓகே அது தாண்டின எல்லா லிட்ரேச்சர் புக்ஸும் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே சின்ன குழந்தைங்களுக்கு புக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கா? இருக்கு. இருக்கு. இப்போ ஓகே ஆக்சுவலாக வெக்கேஷன் டைம், அதனால நாங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சில்ட்ரன்ஸ் புக்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே புக்ஸ் இருக்கு ரெகுலராக. நாங்கள் ஓகே அது ப்ரமோஷன் எதுவும் தனியாக பண்ணலை. ஓகே இப்போ புரியுது. வெக்கேஷன் டைம்னால குழந்தைங்களுக்கு படிக்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்கு. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். கண்டிப்பாக. ஸ்டார்டிங் அமௌண்ட்டு அதாவது வந்து எங்ககிட்ட இவ்வளோ ருபீஸ்லேருந்து எங்ககிட்ட இவ்வளோ ருபீஸ் வரைக்கும் புக் இருக்குது அப்படின்னா 10 ஸ்டார்டிங் ரூபா 10 ரூபாயிலேருந்து 10 உங்ககிட்ட புக் ரூபாயிலிருந்து இருக்குது. புக் இருக்கு. சூப்பர் சூப்பர். 10 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட்டு இருக்கு, நிறைய இருக்கும். சில புக்ஸ்லாம் ரொம்ப ரேர் புக்ஸ், அது வந்து ஓகே 4000 அந்த மாதிரிலாம் வரும். ஓகே அதெல்லாம் ஒரு காப்பி தான் நமக்கே வரும். ஓகே அது ரொம்ப ஸ்பெஷலான புக்ஸ் இருக்கும். நார்மலான புக்ஸ்னால் நீங்கள் ஒரு 1000 2000 அந்த ரேஞ்சில் ஓகே ரெகுலராக யூஸ் பண்ணுற புக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையா புக் ஷாப் இருக்குது. நான் எதுக்கு இரவியை சூஸ் பண்ணணும்? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நான் எதுக்கு இரவியை சூஸ் பண்ணணும்? நீங்கள் எதுவும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? இல்லைனா வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு புக்கு வந்து கொண்டு வரீங்க, அந்த புக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல, நாங்கள் வந்து ஒரு 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி தரோம், 3 டேஸில் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? இல்லை புக்ஸ் ஜென்ரலாக வந்து நீங்கள் எந்த புக்ஸ் கேட்டாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட எல்லா புக்ஸுமே இருக்கும். சிலது சூப்பர். அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும், ம் பிரிண்டிங்கில் இருக்காது. ம் அது வந்து நம்ம சொல்லிடுவோம் அது இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன புக்னாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே இறைவி ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ பிலீவ் இப்போ இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண புக்ஸ், நான் வந்து இறைவின்னு சொல்லாமல் பப்ளிஷராக சொல்கிறேன். ஓகே நம்ம பப்ளிஷ் பண்ண புக்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 4000 to 5000 நியூ ரீடர்ஸை உருவாக்கியிருக்கோம். சூப்பர் சூப்பர். புதுசாக படிக்க வரவங்க, புதுசாக அவங்க வந்து புக்ஸில் ம் புதுசாக புக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற புது ரீடர்ஸ் அவ்வளோ பேர் வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சூப்பர் ரீடிங் ஜேர்னி நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸோ சூப்பர். எங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கு. அவங்களோட இது லைஃப்ல ரொம்ப முக்கியமான டெசிஷன் ஆமாம் இல்லையா? அதை எப்படி ஆமாம் கொண்டு போகணுன்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஸோ கரெக்ட். நாங்கள் வந்து ஏதோ ஒரு புக்கை கண்மூடித்தனமாக கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி அந்த புக் ஒர்த்தா இருக்குமா அப்படின்றது எல்லாமே யோசிச்சு தான் பிளான் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ உங்களோட மணி வேஸ்ட் ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகாது. சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம வந்து ஒரு புக்குக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக்கு கரெக்டான ஆமாம், புக்காக தான் இப்போ இருக்கணும். நம்ம பப்ளிஷ் பண்ண புக்ஸில் எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் மணியாக தோணாது. ஓகே ஏன்னா நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே ரைட்டர்ஸ் இப்போ நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, ரைட்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுத்ததுமே நம்ம பப்ளிஷ் பண்ணுறதில்ல. ஓகே நம்ம வந்து நிறைய வேர்ஷன், சிலதெல்லாம் வந்து ஒரு 8-10 வேர்ஷன் கிட்டலாம் போயிருக்கு ரைட்டர் சைடு. ஓகே அதுக்கப்புறம் பப்ளிஷர் சைட்லேருந்து நாங்கள் ஒரு 3-4 வேர்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் அது பிரிண்ட்டுக்கே போகுது. ஓகே ஸோ ஓகே அதனால நம்ம எது ப்ரெசென்ட் பண்ணுறதுனாலும் நம்ம சைட்லேருந்து பண்ணுறோன்னா ஒர்த் ஃபார் மணியாக இருக்கும். ஓகே இன்னொன்று, அத்தனை பேஜஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கும். சும்மா நீங்கள் ரேண்டமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10 பேஜ் படிக்கிறதுக்கும் ஓகே கண்டென்ட்டோட ஒரு 2 பேஜ் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது புரியுது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். புரியுது. சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ம். நீங்கள் வந்து எவ்வளோ புக் வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல பப்ளிக் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சைடில்? 14 புக்ஸ் பண்ணியிருக்கோம் 14 புக்ஸ். இப்போ லைனப்பில் இருக்குது புக்ஸ் நிறையா. ம் ஸோ வரும், அப்கமிங் ஓகே நிறையா இருக்கு. ஓகே. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் இப்போ புக்கு படிக்கிறதோட ஒரு சில பேர்லாம் புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். நானே ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். ம் இப்போ நான் வந்து ஒரு ரைட்டராவோ, நான் எப்படின்னா புது ரைட்டர், நான் ம் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, ம் நான் ஒரு புது ரைட்டரா உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ம் என்னென்னலாம் நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க? கண்டென்ட் தான் மெயினாக. ஓகே
இப்போ நான் ஒரு ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஒரு ஆ. ஸ்டோரியோ இல்லைனா வந்து கவிதை ஆமா. ஏதோ ரிலேட்டடாக ஒரு ம். புக்கு வந்து நான் வந்து எழுதி ம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க ஜஸ்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணா ஓகே, போதும். ஓகே, எங்க டீம்ல எப்படின்னா எல்லாருமே டீம்ல இருக்க எல்லாருமே படிப்போம். ஓகே, படிச்சுட்டு டீம்ல எல்லாருமே வந்து அத பத்தி ஓகே, ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்குவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பண்ணிட்டு தான் நம்ம அத பப்ளிஷிங்க்கு மூவ் பண்றோம். ஓகே. நான் வந்து என்ன சொல்றது, ஒரு ரைட்டராக நான் ரைட்டா. எழுதேன் அப்படின்னா ம். எனக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு பக்கம் எனக்கு ஒரு ஃபேம் வேணும். ஆமா. இன்னொன்னு என்னோட புக்ஸ் வந்து எல்லார்கிட்ட போய் சேரணும். ம். அதுக்கான மார்க்கெட்டிங் எல்லாமே ம். நீங்களே பண்ணிடுவீங்க. ஆமா. ஜஸ்ட் ம். நான் எழுதி குடுத்தா மட்டும் ஆமா. போதும். கரெக்ட்டா? ம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இன்னொரு ம். முக்கியமான கொஸ்டின்னா, இப்போ நான் புக் எழுதி குடுக்குறேன். ம். எனக்கு என்ன இன்கம் இருக்கும் உங்க சைட்ல இருந்து? ஓகே. என்னன்னா, இப்ப நம்ம பண்ற புக்ஸ் இப்ப ரெகுலரா சில ம். பேர் 100 பிரிண்ட், ஓகே, 15 பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்றவங்க இருக்காங்க. ஓகே, நம்ம பண்றது எல்லாமே நம்ம மினிமம் 500 பிரிண்ட்ஸ் பண்றோம். ஓகே. ஏன்னா நாங்க 500 கன்டென்ட்ட பிரிண்ட்ஸ். பிலீவ் பண்றோம். ஓகே, ஆ. சூப்பர். இப்ப கன்டென்ட் பிலீவ் பண்ணி நாங்க 500 பிரிண்ட்ஸ் பண்றோம்னா, அத சேல் பண்ணி ஆகுற கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஸோ புரியுது. நாங்க அதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லாத கன்டென்ட்ட சேல் பண்ண முடியாது. ஸோ ஆமா. நாங்க கன்டென்ட் அந்த மாரி பார்த்து தான் சூஸ் பண்றோம். சூப்பர். சூஸ் பண்ணி அத நம்ம ப்ரமோஷன் பண்ணி சேல் பண்றோம். நீங்க வந்து என்னன்னா புக் சேல் பண்றத தவிர்த்து இங்க வந்து ம். ரீடர் மீட்டப் அந்த மாரி ஏதாவது வைக்கிறீங்களா? பண்றோம். ஆ. என்னன்னா ஈவென்ட் இப்போ ரீடர் மீட்டப் நம்ம பண்றோம். ஓகே, ரீசென்ட்டா நம்மளோட ரைட்டர் மீட்டப் பண்ணோம். நம்மளோட ஓகே. ஃபர்ஸ்ட் 3 ஆத்தர்ஸ். ம். அவங்க எல்லாருமே 500 பிரிண்ட்ஸ்க்கு மேல சேல் பண்ணவங்க. சூப்பர். ஒரு புக் 4000 கிட்ட சேல் ஆகியிருக்கு. ம். ஸோ அந்த மாதிரி ரைட்டர் மீட்டப் பண்றோம். அது இல்லாம ஜென்ரலா லாஸ்ட்டா வந்து வாழ்வை மாற்றிய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதைக்காக ஒரு ஈவென்ட் பண்ணோம். ஓகே. அது ரொம்ப நல்லா போச்சு. சூப்பர், கவிதை சூப்பர். பத்தின அவங்கவங்க ம், பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்கஸ் பண்ணி ம். ஒரு மாரி அழகா போச்சு. அந்த மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். மந்த்லி ஓகே, ஒன்ஸ் இருக்கும் ரெகுலரா. ஓகே. சூப்பர் ம். மேம், சூப்பர். ஓகே மேம். இப்போ வந்து உங்க ஷாப்ல வந்து நான் வந்து புக்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, ஏதாவது நீங்க வந்து ஆஃபர் ஏதாவது ப்ரொவைட் பண்றீங்களா? ஆஃபர் வந்து நம்ம காம்போஸ் நெறைய நம்மகிட்ட இருக்கு. நீங்க ஓகே, வெப்சைட்ல செக் பண்ணலாம். இல்ல நீங்க WhatsAppலயோ, இல்ல Instaல ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலுமே நெறைய காம்போஸ் நம்மகிட்ட இருக்கு. அது தாண்டி வந்து அந்தந்த சீசன்ல நம்ம அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரியான ஆஃபர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஆஃபர்ஸ் எப்பவுமே இருக்கும். ம். அப்பப்ப அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. நீங்க எவ்வளோ புக் படிச்சிருக்கீங்க? நான் கவுண்ட் சத்தியமா எனக்கு தெரியல. ம். படிப்பேன். ஓகே. ம். ஸ்கூல் டேஸ்லேருந்து படிக்கிறீங்களா? ஆ எப்ப இருந்து புக்ஸ் படிக்கிறீங்க? ஓகே. படிச்சுட்டு இருக்கேன். ஆமா. ஒரு 1000 புக் படிச்சிருப்பீங்களா? ஆ. கம்மியா? அவ்வளோ இருக்காது. ஒரு என்னன்னா, 5 நான் ம். நெறைய புக்ஸ் திரும்ப திரும்ப படிப்பேன். ஓகே, ஆ அதனால ஓகே. இன்னொன்னு படிச்சுட்டே டெய்லி லைக் ஆசை தான் ம். முடியல. டைம் இல்ல. ஓகே, ஓகே, டெய்லி படிக்க முடியல. ஓகே, ரொம்ப படிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை. நெறைய விஷ்லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, படிக்கணும். ஓகே. நீங்க ஏதாவது நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்லணும்? ஆ ரீடர்ஸ்க்கு ஏதாவது? நெறைய புக்ஸ் படிங்க. ஆம், எங்க 2 நல்ல பேஜ் நல்ல தாண்டுறதுக்கே புக்ஸா கஷ்டமா இருக்கே! ஆ ஆ. என்னன்னா, சில பேர் வந்து இவ்ளோ படிச்சே ஆகணும் அப்டின்ற அவங்களே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாரி கட்டாயப்படுத்திட்டு உட்காருவாங்க. அந்த ம். மாதிரி படிக்க முடியாது. புரியுது, புரியுது. அது நீங்க படிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்ட தான் படிப்பீங்க. உங்களால அந்த இதுக்குள்ள போவே முடியாது. கன்டென்ட்குள்ள போவே முடியாது. ஸோ மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்காம, எப்போ படிக்கணும்னு தோணுதோ, மனசுக்கு தோணும்போது அப்போ 2 பக்கம் புரட்டுனாலே போதும். அது ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அதுவே படிக்கிறதுக்குள்ள உங்கள கொண்டு போயிரும். நல்ல நல்ல புக்ஸா சூஸ் பண்ணி படிங்க. இப்ப சும்மா நீங்க ஃபோன் எடுத்தாலுமே அவ்ளோ சஜஷன்ஸ் இருக்கு. புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண அவ்ளோ பேர் இருக்காங்க. ஆமா. நீங்க அதுல Instagramலலாம் நெறைய ஆமா. பேஜஸ்லாம் வந்துடுச்சு. முன்ன YouTubeல மாரி இல்ல இப்ப. அதான். எல்லாத்துலயுமே அவ்ளோ சஜஷன்ஸ் இருக்கு. நீங்க சும்மா Googleல கேட்டா கூட அவ்ளோ சஜஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அவ்ளோ புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன படிக்கணும்ன்றதுக்கு நீங்க ஐடியா இல்லாம அந்த சீசன் லைக் அந்த மாதிரி டைம் இப்ப அந்த மாரி கிடையாது. சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம இல்ல. ஆ ஏன்னா Instagram, YouTubeன்னு ஆமா. சொல்லிட்டு நெறைய விஷயம் இருக்கு. ஆமா. கரெக்ட்டா. நெறைய சோர்ஸ் நமக்கு இப்ப இருக்கு. ஸோ தாராளமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே பெரிய புக் படிக்கணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன புக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ கவிதையிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து படிக்கவே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு கவிதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கவிதை டக்குன்னு முடிஞ்சிரும். ரொம்ப ஈஸியா ஆமா. இருக்கும் படிக்க. ம். அது ஒண்ணு படிச்சு முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நான் ஒரு புக் முடிச்சுட்டேன் அப்டின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே. அது அடுத்த புக் படிக்க உங்களுக்கு உந்துதலா இருக்கும். சூப்பர் ஒரு மேம். சின்ன சூப்பர். கன்டென்ட்டா படிக்கலாம் அடுத்து. ஒரு சின்ன குறு நாவலோ, ஒரு சிறுகதையோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி படிக்கலாம். ஓகே. நீங்க ஏதாவது புக் எழுதியிருக்கீங்களா? அது கண்டிப்பா வேணுமா? ஆமா. கண்டிப்பா சரி வேணும். ஓகே. இது வந்து என்னோட புக்கு. காமிச்சிருங்க. ஆ ஓகே. இது வந்து என்ன புக் மேம்? இது கவிதை தொகுப்பு தான். கவிதை தொகுப்பு ஆமா. தான். ஓகே. நீங்க இது மட்டும் தான் எழுதியிருக்கீங்களா? இது வேற? மட்டும் தான். ஓகே. ம். சூப்பர் மேம். இது நீங்க எப்ப எழுதுனீங்க? இருக்கும் ஒரு 2 இயர்ஸ் 2 இருக்கும்னு இயர்ஸ் நெனைக்கிறேன். இருக்கும். ஆமா.
முக்கியமான கொஸ்டினே கேட்க மறந்துட்டேன். நீங்க வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த ஷாப் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 3+ இயர்ஸா 3 இறைவி இருக்கு. இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகே. நாங்க வந்து யூஸ்டு புக்ஸ் தான் சேல் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து நியூ புக்ஸ் வாங்கி பண்ணி, அதுக்கப்புறம் பப்ளிஷிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பப்ளிஷிங் இப்போ பண்ணிட்டு ஓகே, ஓகே மேம். சூப்பர். நான் வந்து ஷாப் விசிட் பண்ணேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்க இன்டீரியர்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா இல்லாம, ஒரு மாரி மினிமலிஸ்ட்டா ரொம்ப ஆமா, அழகா இருக்கு. அவ்வளதான். ரொம்ப புடிச்சிருக்கு மேம். என்னன்னா நம்ப டூ மச்சா ப்ரொவைட் பண்றதே இல்ல. ரொம்ப ஓகே. செலக்டடா வெப்சைட்லயுமே செலக்டடான புக்ஸ் தான் இருக்கும். ஓகே. அது தாண்டி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம். ஓகே. பிரசன்ட் பண்றது நம்ம கன்ஃப்யூஷன் இல்லாம சூஸ் பண்ண ஈஸியா இருக்க மாரி தான் நம்ம பிரசன்ட்டே பண்றோம். ஓகே. அதே மாதிரி எதுவுமே யூசுவலா இங்க இருக்காது. ம். இப்ப ஈவென்ட்ஸ்லாம் நீங்க வந்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல. ஆமா. இவங்க வந்து வாழ்த்துரை பேசுவாங்க. இவங்க அப்படிலாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் நம்ம ஈவென்ட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா உட்கார்ந்து 4 பேர் பேசுற மாதிரியான ஈவென்ட்ஸ் தான். நம்மளோட ஈவென்ட்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. சூப்பர் மேம். ஸோ சூப்பர். ஈவென்ட்லாம் நடந்தா நீங்க வந்து உங்களோட என்ன சொல்ல சோசியல் மீடியால ஆமா, வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே ஆமா, இருப்பீங்க. ஆமா. அதுக்கு வந்து ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாரிலாம் ஆப்ஷன் இல்ல. எதுவுமே இல்ல. யார் வேணாலும் வரலாம். ஆல்வேஸ் வெல்கம் யாருனாலும் தான். வரலாம். ஆ. எதுவுமே எதுவுமே ரெக்வயர்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே. நீங்க மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு வாங்க. ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல பேச தயக்கமா இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செகண்ட் ஈவென்ட்ல பேசலாம். ஓகே. ஃபோர்ஸபிளா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஓகே நீங்க மேம். ஜாலியா கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். ஓகே மேம். ஓகே. இன்னைக்கு வந்து என்னன்னா, இரவி புக்ஸ்லேருந்து நம்ம எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் இருந்துச்சு. நான் இந்த ஷாப்ல வந்து ஒரு 2 இயர்ஸா புக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் இதுவரைக்கும் ஆன்லைன்ல வாங்கிட்டு இருந்தேன். இப்ப தான் வந்து இங்க வந்து விசிட் பண்றேன். எனக்கு இந்த ஷாப் ரொம்பவே புடிச்சிருக்கு. ஓகே. இந்த மாரி புக் ரிலேட்டட் கன்டென்ட்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க் யூ.